இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த பிளேஸ் பெத்சாய்தா. இந்த பெத்சாய்தா இன்றைய மாடர்ன் கண்ட்ரி இஸ்ரேலில் இருக்குது. சி ஆஃப் கலிலிலேருந்து நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் உள்ள ஒரு இடம் இந்த பெத்சாய்தா. பெத்சாய்தா என்பதற்கு ஹவுஸ் ஆஃப் ஃபிஷிங் என்று பொருளும் உண்டு. ஜோர்டான் ஆறு சி ஆஃப் கலிலில் கலக்கும் இடத்தில் அமைந்துள்ள ஒரு இடம் பெத்சாய்தா. இந்த பெத்சாய்தா கோலன் ஹைட்ஸ் என்று அழைக்கப்படுகிற பகுதியில் அமைந்துள்ளது. இவாஞ்சலிக் ட்ரையாங்கிள் என்று அழைக்கப்படுகிற முக்கோண வடிவில் அமைந்துள்ள 3 பட்டணங்களில் இதுவும் ஒன்று. இயேசு கிறிஸ்து சபித்த 3 பட்டணங்களில் இதுவும் ஒன்று. இந்த இடத்தில் ஆர்கியாலஜி எக்ஸ்கவேஷன்ஸ் 1987ஆம் ஆண்டு தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸ்கவேஷன்ஸ் 1987 1989ஆம் ஆண்டுகள் நடைபெற்றது. கோலன் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இங்கு அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டது. செகண்ட் ஃபேஸ் ஆஃப் எக்ஸ்கவேஷன்ஸ் 2008 2014ஆம் ஆண்டுகளில் நடைபெற்றது. இப்பொழுதும் எக்ஸ்கவேஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கு 2 ஆர்கியாலஜி எக்ஸ்கவேஷன் சைட்ஸ் உள்ளது. ஒன்று எல் அரஜ், மற்றொன்று எட்டெல். இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் இயேசு கிறிஸ்து காலத்திற்கு முன் சுமார் 1400 ஆண்டுகள் பழமையான சிவிலைசேஷன்ஸ் இருந்ததற்கான ஆதாரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இயேசு கிறிஸ்துவுக்கு முன் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடத்தில் ஜெஷூர் என்ற நாடும் ஜெஷூர் அரசரின் கோட்டையும் இருந்ததற்கான ஆதாரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன் 250 350 ஆண்டுகள் இடைப்பட்ட காலத்தில் ரோமன் ஹவுஸ் ஒன்று இருந்ததற்கான ஆதாரமும் கண்டுபிடிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு சுமார் 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ரேல் மக்கள் கானான் தேசத்தை கைப்பற்றும் போது இங்கு இருந்த ஜெஷூர் மக்களை அவர்கள் நட்புடன் நடத்தினார்கள் என்று பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கு. இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் ஜோஷுவா சாப்டர் 13 verse 13 நம்ம பார்க்கலாம். யோசுவா 13ஆம் அதிகாரம் 13வது வசனம். இஸ்ரவேல் புத்திரரோ கெஷூரியரையும் மாகாத்தியரையும் துரத்திவிடவில்லை. கெஷூரியரும் மாகாத்தியரும் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேல் நடுவில் குடியிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு முன் சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக சவுல் அரசருக்கு பயந்து தாவீது பல இடங்களில் சுற்றித் திரிந்த போது இந்த ஜெஷூர் நாட்டின் மீது படையெடுத்து போனார் என்று பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் 1 சாமுவேல் சாப்டர் 27 verse 8 நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 27வது அதிகாரம் 8வது வசனம். அங்கே இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் கெஷூரியர் மேலும் கெஷ்ரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள். சூருக்கு போகிற எல்லை துவங்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வ காலம் துவங்கி குடியிருந்தவர்கள் இவர்களே என்று பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கு. தாவீது அரசன் ஒரு மகன் அப்சலோம். இந்த அப்சலோமின் தாய் மாக்கால் இந்த ஜெஷூர் அரசனின் மகள் என்பது வரலாறு. தால்மாய் என்ற ஜெஷூர் அரசரின் மகள் தான் இந்த மாக்கால். இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் 2 சாமுவேல் சாப்டர் 3 verse 3 நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 3வது அதிகாரம் 3வது வசனம். நாபாலின் மனைவியாயிருந்த கார்மேல் ஊராளாகிய அபிகாயில் இடத்திலே பிறந்த கீலேயாப் அவருடைய 2வது குமாரன். 3ஆம் குமாரன் கெஷூரின் ராஜாவான தால்மாய் குமாரத்தியாகிய மாக்கால் பெற்ற அப்சலோம் என்பவன் என்று பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கு. தாவீது அரசரின் மகன் அப்சலோம் தன் சகோதரியின் நிமித்தம் தன்னுடைய சகோதரன் அம்னோனையும் மற்ற பிரபுக்களையும் கொன்றுவிடுவார். இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் 2 சாமுவேல் சாப்டர் 13 நம்ம பார்க்கலாம். அப்சலோம் அவர்களை கொன்றுவிட்டு இந்த ஜெஷூர் என்ற இடத்திற்கு ஓடிப்போய் அங்கே தங்கியிருப்பார் என்பது வரலாறு. இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் 2 சாமுவேல் சாப்டர் 13 verses 24 to 38 நம்ம பார்க்கலாம். குறிப்பாக 2 சாமுவேல் சாப்டர் 13 verses 38, 2 சாமுவேல் 13வது அதிகாரம் 38வது வசனம். அப்சலோம் கெஷூருக்கு ஓடிப்போய் அங்கே 3 வருடம் இருந்தான் என்று பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கு. இந்த ஜெஷூர் என்ற இடத்திலிருந்து தான் அப்சலோமை அழைத்து வர சொல்லி தன்னுடைய ஊழியக்காரன் யோவாபுக்கு கட்டளையிடுவார் தாவீது அரசர். இந்த யோவாப் ஜெஷூருக்கு வந்து அப்சலோமை அழைத்து கொண்டு செல்வார். இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் 2 சாமுவேல் சாப்டர் 14 நம்ம பார்க்கலாம். குறிப்பாக இன் புக் ஆஃப் 2 சாமுவேல் சாப்டர் 14 verse 23, 2 சாமுவேல் 14வது அதிகாரம் 23வது வசனம். பின்பு யோவாப் எழுந்து கெஷூருக்கு போய் அப்சலோமை எருசலேமுக்கு அழைத்து கொண்டு வந்தான் என்று பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இந்த பெத்சாய்தா ஹேரோட் பிலிப் II அவரின் ஆளுகைக்கு உட்பட்ட பகுதியாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் இந்த பெத்சாய்தா பட்டணத்தில் நடந்த நிகழ்வுகளை இப்பொழுது நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் பேதுரு, அந்திரேயா, பிலிப்பு என்பவர்கள் இந்த பெத்சாய்தா பட்டணத்தை சார்ந்தவர்கள் என்பது நாம் அறிவோம்.
இந்த ஹிஸ்ட்ரி இன் புக் ஆஃப் சென்ட் ஜான் சாப்டர் 12 verse 21 நம்ம பார்க்கலாம். புக் ஆஃப் சென்ட் ஜான் சாப்டர் 1 verse 44 அது மென்ஷன் ஆயிருக்கு. குறிப்பாக இன் புக் ஆஃப் சென்ட் ஜான் சாப்டர் 1 verse 44, யோவான் 1வது அதிகாரம் 44வது வசனம், பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான் என்று பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த பெத்சாயிதாவில் தான் 5 அப்பங்கள் 2 மீன்களையும் 5000 பேருக்கு போஷித்தார் என்பதை நாம் அறிவோம். இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் சென்ட் லூக் சாப்டர் 9 verses 10 to 17 இருக்கு. இன் புக் ஆஃப் சென்ட் மேத்யூ சாப்டர் 14 verses 13 to 21 இருக்கு. இன் புக் ஆஃப் சென்ட் ஜான் சாப்டர் 6 verses 1 to 13 நம்ம பார்க்கலாம். இன் புக் ஆஃப் சென்ட் மார்க் சாப்டர் 6 verses 32 to 44 இருக்கு. குறிப்பாக இன் புக் ஆஃப் சென்ட் லூக் சாப்டர் 9 verses 10 to 17, லூக்கா 9வது அதிகாரம் 10 to 17 வசனங்கள். அப்போஸ்தலர் திரும்பி வந்து தங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர் அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாயிதா என்னும் பட்டணத்தை சேர்ந்த வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். ஜனங்கள் அதை அறிந்து அவர் பின்னே போனார்கள். அவர்களை அவர் ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களுடனே பேசி சொஸ்தமடைய வேண்டுமென்று அவர்களை சொஸ்தப்படுத்தினார். சாயங்காலமாகிற போது 12 சேர்ந்து வந்து அவரை நோக்கி, நாம் இருக்கிற இடம் வனாந்தரமாய் இருக்கிறது. சுற்றிலும் இருக்கிற ஊர்களிலும் கிராமங்களிலும் ஜனங்கள் போய் தங்கி போஜன பதார்த்தங்களை சம்பாதித்து கொள்ளும்படி அவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், எங்களிடத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்களும் மாத்திரம் உண்டு. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் போஜனம் கொடுக்க வேண்டியதானால் நாங்கள் போய் வாங்கி கொண்டு வர வேண்டுமே என்றார்கள். ஏறக்குறைய 5000 புருஷர்கள் இருந்தார்கள். அவர்களை பந்திக்கு 50 பேராக உட்காரும்படி சொல்லுங்கள் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அவர்கள் அப்படியே எல்லாரையும் உட்காரும்படி செய்தார்கள். அப்பொழுது அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து அவர்களை ஆசீர்வதித்து பிட்டு ஜனங்கள் முன் வைக்கும்படி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகள் 12 கோடி நிறைய எடுக்கப்பட்டது என்று பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த பெத்சாயிதாவில் தான் அநேகம் பேருக்கு சுகமளித்தார் என்றும் பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் சென்ட் மேத்யூ சாப்டர் 14 verse 14 நம்ம பார்க்கலாம். மத்தேயு 14வது அதிகாரம் 14வது வசனம், இயேசு வந்து திரளான ஜனங்களைக் கண்டு அவர்கள் மேல் மனதுருகி அவர்களில் வியாதியஸ்தர்களாயிருந்தவளை சொஸ்தமாக்கினார் என்று பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த பெத்சாயிதாவில் பார்வையற்றவருக்கு பார்வை அளித்தார் என்பது வரலாறு. இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் சென்ட் மார்க் சாப்டர் 8 verses 22 to 26 இருக்கு. மார்க்கு 8வது அதிகாரம் 22வது வசனம், பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அவன் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து, எதையாகவும் காண்கிறாயா என்று கேட்டார். அவர் ஏறிட்டு பார்த்து, நடக்கிற மனுஷரை மரங்களைப் போல் காண்கிறேன் என்றான். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாக கண்டான். பின்பு அவர் அவனை நோக்கி, நீ கிராமத்தில் பிரவேசியாமலும் கிராமத்தில் இதை ஒருவருக்கும் சொல்லாமலும் இரு என்று சொல்லி அவனை வீட்டிற்கு அனுப்பிவிட்டார் என்று பைபிளில் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து இந்த பெத்சாயிதாவில் என்ற ஊர் கரையிலிருந்து தான் கலிலேய கடல் மேல் நடந்து படகில் இருந்த தம்முடைய சீஷர்களிடத்துக்கு சென்றார் என்பது நாம் அறிந்த வரலாறு. இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் சென்ட் மார்க் சாப்டர் 6 நம்ம பார்க்கலாம். இன் புக் ஆஃப் சென்ட் மேத்யூ சாப்டர் 14 அது இருக்குது. இன் புக் ஆஃப் சென்ட் ஜான் சாப்டர் 6 அதை நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான இந்த ஊழியங்களை கண்ணார கண்ட இந்த பெத்சாயிதா பட்டணத்து மக்களும் மனம் திரும்பாமல் போனார்கள் என்று பைபிள் சொல்கிறது. எனவேதான் இயேசு கிறிஸ்து இந்த பட்டணத்தை சபித்தார் என்று நாம் அறிவோம். இந்த ஹிஸ்டரி இன் புக் ஆஃப் சென்ட் மேத்யூ சாப்டர் 11 verses 20 to 22 நம்ம பார்க்கலாம். இன் புக் ஆஃப் சென்ட் லூக் சாப்டர் 10 verses 13 to 15 அது இருக்கு. குறிப்பாக இன் புக் ஆஃப் சென்ட் மேத்யூ சாப்டர் 11 verses 20, அப்பொழுது தமது பலத்த செய்கைகள் அதிகமானவைகளை செய்ய கண்ட பட்டணங்கள் மனம் திரும்பாமல் போனபடியினால் அவர்களை அவர் கடிந்து கொள்ள தொடங்கினார். கோராசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே இரட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பியிருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று பைபிளில் மென்ஷன் ஆயிருக்கு. இயேசு கிறிஸ்துவின் காலத்திற்கு பின் 363வது ஆண்டு அங்கு ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் எர்த்குவேக்கில் இந்த பட்டணம் முழுமையாக அழிந்தது.
இயேசு கிறிஸ்து சபித்து 2020 ஆண்டுகள் ஆன பின்பும் இந்த பட்டணத்தில் சிதைவுகளை தவிர வேறு ஒன்றுமே இல்லை என்பதுதான் உண்மை. நாங்கள் கொடுத்துருக்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ.